இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். மனுஷனோட வாழ்க்கைய 4 கட்டமா காட்ட போறேன். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு கேரக்டரா நான் வருவேன். பக்காடா பயங்கரமா இருக்கும் போ. சோ ஹாட் சோ வெரி வாவ் மை காட். எப்படி இருக்கேன் ட்ரெஸ்லாம்? விபி ஃபன் ஃபேக்ட்னு தருமா? வணக்கம் மக்களே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்னா இந்த வீடியோல மனுஷனோட வாழ்க்கைய 4 கட்டமா காட்ட போறேன். இப்போ எப்படின்னா, குழந்தையா இருக்கும் போது நம்ம என்ன சாப்பிட்றோம், டீனேஜ்ல என்ன சாப்பிட்றோம், அடல்ட் அந்த ஏஜ்ல என்ன சாப்பிட்றோம், வயசாகி என்ன சாப்பிட்றோம். ஸோ இந்த லைஃப் ஒரு மனுஷனுக்கு இந்த 4 கட்டத்தை நான் வந்து அவங்க உணவு மூலியமா உங்களுக்கு காமிச்சு கொஞ்சம் புதுவிதமான வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு கேரக்டரா நான் வருவேன். ஆனால் தாடிலாம் எடுக்க முடியாது, தப்பா நினச்சிக்காதீங்க. தாடிலாம் எடுத்தா திருப்பி வளர்ந்துன்னா அது வரைக்கும் மூஞ்சி கொடூரமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு குழந்தை பருவமாக வந்து முன்னாடி நிற்கிறேன். அதுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு தான் நிற்பேன். நீங்கள் நான்லாம் அப்படின்னா எவனும் பார்க்க மாட்டீங்க. அந்த உணவோட வந்து நிற்கிறேன். ஓகேவா? குழந்தைக்கு வீட்டில் ஆளுனால குழந்தைய ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்காடா பக்காவாக மாச்சாது. இங்கே தானே இருப்பாங்க. நல்லா பார்க்கறதுக்கு சூனிய பொம்மை மாதிரி இருக்கிறேன். நல்லா குழந்தைன்னு சொல்லலாம், நம்பாது. இப்படி தானே அடிப்பாங்க. நெக்ஸ்ட் பேண்டு குடுமி போடணும். பயங்கரமாக இருக்கும் போ. குழந்தைய பார்க்கணையா மேலே பார்க்குறீங்க, கீழே வாங்க. குழந்தை எப்படி நிற்கும்? நில்லா நில்லா. எங்கள் அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது இப்போ தான் ரெடி பண்ணுவாங்க. குழந்தை அப்பப்போ பேசும். இது கொஞ்சம் மெச்சூரிட்டியான குழந்தை. ஓகே, இந்த குழந்தைக்கு ஊட்டி வரத்துக்கு ஆள் இல்லை, எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. என் ஒய்ஃப் ஆஃபீஸ் போயிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு வேலை இருந்து தூக்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் பிஸியாக இருக்கிறதுனால குழந்தை தனியாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகேவா? என்ன ஜி பப்பு போவா? குழந்தை பேசாது, அப்படிதான் பேசும். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்திருக்க இந்த ஃபுட்டு வந்து என்னதுன்னா பப்பு பூவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சாம்பார் சாதத்தை மாதிரி நெய்லாம் ஊற்றி இது வந்து 1 வயசுலேருந்து கொடுப்பாங்க. ஸோ பப்பு பூவா சாப்பிட்டு பார்த்தலாம். இப்படி வச்சு இப்படி தடவாங்களா மூஞ்சி ஃபுல்லாக. நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்காது. இதே குழந்தை இருக்குதானுங்க. இது மாதிரி குழந்தை இருந்துச்சுன்னா தலையில் அடிக்கணும் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு. நான் குழந்தைலாம் 5க்கு 5 ரேட்டிங் கொடுக்குறேன். ஓகேவா? சூப்பர் பக்காவாக இருக்குது. அப்பா லோக்கல் லாங்குவேஜ்லாம் பேசுது. அவ்வளோதான் மக்களே, குழந்தை என்ன சாப்பிடணுமா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் டீனேஜ் இருக்கும்போது சாப்பிட்டது என்ன, அதிகபட்சம் சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடுவேன். பட் இப்போ இருக்க டீனேஜ் என்ன சாப்பிட்றாங்கன்னு ChatGPTல கேட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய சொல்லிச்சு. ஆனால் என் லுக்கில் இப்போ இருக்க பசங்க சாப்பிட்ற ஃபுட்டை சாப்பிட போகிறேன். ஓகேவா? ஓகே மக்களே, எப்படி இருக்கேன் என் காஸ்டியூமு? ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஒரு டீனேஜ் பையன் ஆகிட்டேன். கொஞ்சம் மேலே பாங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டீனேஜ் பசங்க சாப்பிட்ற ஃபுட்டை சாப்பிட போகிறோம். ஸோ ஹாட் ஸோ வெரி வாவ் மை காட். எப்படி இருக்கேன் ட்ரெஸ்லாம்? பயங்கரமாக இருக்குதா? இது என் ஒய்ஃப் பேண்ட்டு, செருப்பு வேறு கலரு, குட்டி வேறு கலரு, பேண்ட் வேறு கலரு. டீனேஜ் பசங்க ஃபுட்டு சாப்பிட்ணும். ஸோ அந்த ஸ்டைலில் வரணும். அதே மாதிரி ஒரு சின்ன கருத்துக்களை சொல்லிடுறேன். டீனேஜ் பசங்கன்னா, நான் டீனேஜாக இருக்கும்போது கருப்பு கலர் கயிறு ஃபுல்லாக போட்டுன்னு சிம்பண்ண மாதிரி, அதுதான் எனக்கு ஸ்டைலு. தலையில் ஃபுல்லாக கலர் வச்சுப்பேன். செருப்புலாம் வந்து நல்லா பளிச்சுன்னு செருப்பு போட்டுன்னு 2010 அப்போலாம் டீனேஜ். ஸோ அப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருப்பேன். இப்போ தான் டீனேஜ் ஃபுட்னா கொஞ்சம் இந்த மாதிரி பீஸா பர்கர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போலாம் டீனேஜ் ஃபுட்லாம் அந்த மாதிரி கிடையாது. யாருன்னா பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் கொடுத்தாங்கன்னா இல்லைனா வீட்டில் எடுத்துட்டு போயினே இருப்போம். ஆனால் மேட்ரு என்னன்னா, இதே வருஷத்தில் இதே டைமில் இதே டீனேஜ் பசங்க வேறு வேலைக்கு போயிட்டு பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களையும் நல்லா படித்து டாப் லெவல்லையும் இருக்கிறாங்க. கண்டென்ட்டுக்காக தான் இந்த பாஷான ஒரு கெட்டப்புக்காக நான் இதை எடுத்துருக்கேன். ஏன்னா இது டீனேஜில் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுவாங்கன்னு ChatGPT நிறைய சொல்லிச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கெட்டப்பு. அது சும்மா இது ஒரு கெட்டப்புக்கு ஒரு கண்டென்ட்டுக்காக எடுத்துன்னு இருக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. எப்படி இருக்கு கெட்டப்பு? எனக்கே அதிகமாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன் இந்த கெட்டப்பை. நம்ம காமெடியாக ரெடி. உள்ளே இருக்கலாம் கேவலமாக பார்க்க போகிறான். மக்களே, இப்போ வந்து நம்ம மெட்டாவோட கேமரா ஆன் பண்ணி உள்ளே இருக்கிறவங்க ரியாக்ஷனையும் காட்டுறேன். கவுண்டரில் வேலை செய்யறது தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரியா வியர்டாக பார்ப்பாங்க நம்மள. ஓகேவா? ஆனாய்ச்சில் டன் ப்ரோ. ஐயோ கண்ணு தெரியல, டோர் எங்கேயோ போகுதுடா. இது கொஞ்சம் க்ரௌட் ஆகுது, கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம். என்னடா பர்கர் சாப்பிடலாம். வா அப்படியே எடுத்து
கடை ஆன்ல கொஞ்சம் 10 நிமிஷம் மட்டும் வந்து பேமெண்ட் இஷ்யூ நான் முடிச்சிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா வெரி டஃப் ஐ ஹேட் டோன்ட் ஹேவ் டைம் ஓகே சார் வெயிட் த 10 மினிட்ஸ் ஓகே கிளாஸ்லே கொடூரமாக தானே இது ஒரு கண்டென்ட்டுக்காக இது நல்லாவே இல்லை அது கண்டென்ட்டுக்காக எத்தனை இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் மாறுறோம் ஒரு ½ ஹவரில் மாறுறோம் டேய் என்னடா லேட்டாக பண்ணுறாங்க இதெல்லாம் கையில் கூட காசு கொடுங்க கேஷ் இருக்கு ஜிபே பண்ணிக்கலாமா நியூ ஹேர்ஸ்டைல் இல்லை ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன் என்னன்னா இந்த மனுஷன் வாழ்க்கை இருக்குல்ல குழந்தை டீனேஜ் அப்புறம் ஒரு அடல்ட்டு அண்டு வயசானவங்க அவங்க காலகட்டத்தில் என்னென்ன சாப்பிட்றாங்க எந்தெந்த ஸ்டைலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து 2K அந்த நீ சொல்கிற டீனேஜ் ஸ்டைலில் இருக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் மாறிடுவேன் இருக்கிறேன் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க சினிமா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் எப்படி சிரிக்கிறாங்க ரெடியாக ஓகே தேங்க்யூ ஒரு மாதிரி அசிங்க மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது மகாராஜா பர்கர் இருக்கா மகாராஜா பர்கர் ப்ளீஸ் ஸோ மேக் இட் ஃபாஸ்ட் ஐ ஹாவ் ஒர்க் ஓகே டீனேஜ் பசங்களே உங்களை அசிங்கப்பட்டு நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க இது ஒரு ஃபண்ணுக்காக தான் பண்ணுறேன் ஒரு காமெடியாக பாருங்கள் போட்டு அசிங்கமாக திட்டாதீங்க டேய் நாங்கள் இப்படி இருந்தோம்மா நாங்கள் கரெக்டாக இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பாஷாக இருக்கலாம்னு நினச்சேன் என் மூஞ்சிக்கு அப்படி ஜோக்கர் மாதிரி ஆயிடுச்சு பார்த்து சிரிக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் தெரியுது எனக்கு பச்சையாக தெரியுது ஃபுட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஓகே ஸ்மால் கோக் ப்ளீஸ் ஓகே கண்ணு ஒரு பக்கம் தெரில அது ஒரு பிரச்சனை யூஆர் டீனேஜ் காய் யூ only eat the burger pizza that only we are eating because we love this one only my daddy mommy is very kalla cutting no machi english லாம் கலக்கலன்னு கலக்குற I don't know why இங்க வந்தாலே english automatically coming okay thank you madam thank you why are you laughing எதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து நம்ம டீனேஜ் பசங்களை தான் சிரிக்கிறீங்களா அப்புறம் யாரும் மெக்டிக்கு வரமாட்டாங்க okay let's taste this burger. Oh, this was so good and delicious and very I'm so happy for this burger. The rich quality and rich food and rich people, fully rich. So taste also rich. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா வாயா நீ Usually we are not drinking water in eating food. Just coke only. That's fully good for health. 25 வயசு மேலே தெரியும் இது எவ்வளோ ஹெல்த்துன்னு சின்ன ஒரு அட்வைஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன். டீனேஜ் பசங்க ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருங்க, படிங்க, அம்மா அப்பாவையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியாது என்ன மேட்ரு என்ன கஷ்டம்னு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் வந்து எல்லோரும் ஜாலியாக படிக்க வச்சுருப்பாங்க நம்மளை கஷ்டப்பட்டு. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஜாலியாக இருங்க. டே கிரிஞ்சு பண்ணாதாரான்னு சொல்லாதீங்க. ஸோ என்னோட சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். அதை என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. யாருன்னா மனசு கஷ்டப்படுதுன்னா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட்டு நான் அடல்ட் தான். ஸோ என்னை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதே தான் ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு 20 to 40 வயசு அடல்ட்டு அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு. ஸோ இதான் நம்ம லுக்கு. உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் டீனேஜ் தயிர் சாதம் சாப்பிட மாட்டாங்களா, ஏன் ரசம் சாப்பிட மாட்டாங்களா, ஏன் இட்லி சாப்பிட மாட்டாங்களா, அதே மாதிரி அடல்ட் வந்து இட்லி தோசை தயிர் சாதம் சாப்பிட மாட்டாங்களா கேள்வி வரும். கண்டென்ட் என்னன்னா, குழந்தையா இருக்கும்போது டிசைட் பண்ணுறது நம்ம கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அப்பா அம்மா தான் ஊட்டி வர சாப்பாடு தான் சாப்பிடுவோம். டீனேஜ் அப்புறம் அடல்ட்டு அந்த 2 கேட்டகரிலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம டிசைட் பண்ணுறது தான். குழந்தையா இருக்கும்போது பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க, வயசான இருக்கும்போது டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எதை விரும்பி சாப்பிட்றாங்களா, ஸோ இதுதான் வந்து கண்டென்ட்டோட தெளிவான ஒரு விளக்கம். என் பொண்ணே கேட்டேன்னு வச்சுங்க, தயிர் சாதமா பீட்சா பர்கரா இல்லை பிரியாணி கேட்டா பீட்சா பர்கர் அப்படின்றது மாதிரி தான் இருக்கா. அவளே எப்படி தான் இருக்கா. ஸோ அதை டிசைட் பண்ணி சாட் ஜிபிலாம் கேட்டு தான் வந்து டீனேஜுக்கு எது பிடிக்கும் அடல்ட்டுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன பிடிக்குன்னா, இந்த பிரியாணி சாப்பிட பிடிக்கும், கறி சோறு சாப்பிட பிடிக்கும். பீட்சா பர்கரு KFC சிக்கன்லாம் சாப்பிட சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னா ஐயோ வயிறு ரொம்ப அதடா அப்படின்னு தோணும். கறி சோறு பிரியாணி அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கடையில் போய் சாப்பிட்லாம். மக்களே பிரியாணி தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த தான் சாப்பிட வந்திருக்கோம். எங்கன்னா அந்த பூந்தமல்லி ஹைவேல இருக்கிறது பின்னாடி இருக்க சின்ன ஹோட்டலு. ஸோ நம்ம டீனேஜாக இருக்கும்போது ப்ரைஸ் பார்க்க மாட்டோம். நான் இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு 25 வயசுலேருந்து மேலே ஒரு 40 வயசு கிட்டலாம் வரும்போது மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாக வந்துடும். 100 ரூபா 150 ரூபாய்க்கு சாப்பிட்டு மிச்சத்தை நம்ம ஃபேமிலிக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். டீனேஜ் பசங்க வந்து காசு வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க தப்பு சொல்ல முடியாது. ரொம்ப பேசினே இருக்கிறேன், வாய் வளருது. ஸோ நம்மளுக்கு ஃபேவரட்டான பிரியாணி சாப்பிட போகிறோம்.
பிரியாணி தொடர்றதுக்கே சூப்பராக இருக்குது. பா இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போய் வீடியோ எடுத்து பார்த்தோம். மோசமாச்சு அந்த பிரியாணி. உண்மையாக சொல்கிறேன், அருமையாக பண்ணியிருக்காங்க. பா செம்மையாக பண்ணியிருக்காங்கடா. அப்படியா, நன்றிண்ணா. உண்மையாலே இந்த கடையில் அருமையாக இருக்குது பிரியாணி. நான் முன்னாடி சாப்பிட்ட கடையில் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் ஏன் வீடியோவில் போடலன்னா, பெரிய பெரிய கடையை போடுவேண்ணா. யார் தெரியுமா போடுவேன்? பெரிய பெரிய கடையில் பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறவங்கள வீடியோ எடுத்து போடுவேன். ஏன்னா நம்மளால பெரிய லாஸ் வரப்போகிறது இல்லை. பட் சின்ன கடையில் நம்ம போட்டு நம்மளால் லாஸ் வரக்கூடாது, அதனால் போடல. பட் இவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. அடல்ட்டுங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு பிரியாணி. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு 60லேருந்து 80 வயசு என்ன சாப்பிடுவாங்க அதை பாருங்கள். வருவேன் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி. ஸ்டே டியூன். வணக்கம் பேராண்டிகளா, வணக்கம். இப்போ நம்ம வந்து 60லேருந்து 80 வயசு அப்படின்னு சொல்லிட்டோம். நம்மளுக்கு இப்போ 70 வயசு மேலே ஆகுதுன்னு வச்சுங்க. நான் கஷ்டப்பட்டு விபூதிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், பவுட்ரு விபூதிலாம். ஒரு நிமிஷம் இருங்க, கண்ணு தெரில. எங்கள் அம்மா சின்ன வயசில் மீன் சாப்பிட்றான்னாங்க. வத்த மீன் சாப்பிட்டு 5 ரேட்டிங் 4 ரேட்டிங்னு இருந்தேன். ஆனால் கண்ணு சீக்கிரமாக தெரியாமல் போயிடுச்சு. வேண்டா. ஓகே. ஸோ இந்த ஏஜில் பார்த்தோன்னா முன்னாடி வீடியோ எடுக்கும் போது கூட இப்படி தான் மறந்து போவேன். இப்போ வயசு வேறு ஆயிடுச்சு, சுத்தமாக ஞாபகம் வரல. என்ன பேசணும் ஞாபகம் சொல்லணும். நம்ம எல்லா வயசையும் கடந்து வந்தோம். குழந்தை, அப்புறம் டீனேஜு, அதுக்கப்புறம் அடல்ட்டு. இப்போ நம்ம வந்து ஓல்டு ஏஜில் வந்து என்ன சாப்பிட்றோனோ, எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே வந்து நின்ட்டேன். என்னை வீட்டில் வந்து குழந்தையாக இருக்கும் போது அந்த பப்பு சாதம் கொடுத்தாங்க. இப்போ ரசம் சாதம் கொடுக்குறாங்க. ஏன்னா சாப்பிட்டதுக்கு நெஞ்சு கறிக்கல. ரசம் சாப்பிட்டா மட்டும் தான் ஜீரணமாகுது, கரெக்டாக மோஷன் போகுது, இல்லைன்னா போகாது. சுகர் வந்து லேம்பகனி கார் மாதிரி 400 மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கீரை இதாக கண்டு தெரில, கேரட் பொரியல், ரசம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஜீரணமாகுது. ஸோ இந்த கீரை இந்த கேரட்லாம் வந்து நம்ம தட்டில் இருந்துன்னா தூக்கி ஓரமாக வச்சிருவேன். ஒரு குடும்பத்தோடு பிரித்து தனியாக வச்சுருவேன். இன்றைக்கி அவன் சேர்ந்தா தான் நம்ம கொஞ்சம் உயிர் வாழ்வோம் போல இருக்குது. ஸோ லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்றேன். வயசானவங்க கீரை சாப்பிட மாட்டாங்க, சாரி. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் சாப்பிட்டேன். தெரிஞ்சு வயசானவங்க கீரை சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரசமும் கேரட் பொரியல் தான் நம்மளுக்கு வந்து உணவு. நிறைய பேர் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அந்த காலத்துலேருந்து கட்டியிருந்தீங்க. உங்களுக்கு பேச்செல்லாம் கேட்காம வியூஸ் தான் முக்கியம், டாலர் தான் முக்கியன்றதுக்கு நம்ம வீட்டில் பார்த்தது கூட இல்லை. கடைசியாக எப்படி பிறக்கும் போது நம்மளை அம்மா பார்த்துக்கிறாங்களோ, இந்த வயசில் என் பொண்டாட்டி தான் பார்த்துன்னு. ஸோ இது வந்து சொல்லக்கூடிய என்னன்னா, பெத்த தாயும் பொண்டாட்டியும் நல்லபடியாக பார்த்துக்கோ. நடுவில் வர நிறைய பேர் 1000 பேர் வருவாங்க போவாங்க. அவங்களோட முக்கியம் வந்து இவங்க தான். கொஞ்சம் தாத்தாவில் எல்லாம் கிரிஞ்சி மாதிரி பேசுவேன். பேர பசங்களா கையேற்றுக்கும் வரேன், உங்களை கையேற்றுக்கும் வரேன். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க பேர பசங்களா. நல்லதே சாப்பிடுங்க, உடம்பு நல்லா பார்த்துங்க. இந்த விபி ஃபன் ஃபேக்ட்னு தரப்பான், அவனை மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஓகேவா? வாழ்க்கை ஒரு வட்டன்னு நம்ம சிஎம் சொன்னாரு. இதுல சொல்றது என்னன்னா, வீட்டில் தான் நம்ம சாப்பிட்டோம் முதல்ல பிறந்த பிறகு, அதே கடைசியில் தான் வீட்டில் தான் சாப்பிட்றோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வாழ்க்கையோட இந்த 2 கட்டத்தை மட்டும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும், யாரையும் ஏமாத்தாம நேர்மையான ப்ரொமோஷன் பண்ணி யாரையும் கஷ்டப்படுத்தாம நியாயமா எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி, எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி எல்லாருக்கும் நல்ல பொண்டாட்டி கிடைச்சி கடைசி வரைக்கும் உங்க உடம்பு ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு, உங்க உடம்புக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கடைசியும் புண்ணியத்தை சேருங்க, பணத்தை சேர்த்து பிரயோஜனம் இல்லை. எங்க வீட்டுல ஜப்பான்னு ஒரு பொண்ணு இருந்தா அவனுக்கு சோறு பண்ண மாட்டா. சும்மா சொன்னாங்க, என் பொண்ணுலாம் தங்கத்தேட்டில் தாங்குவான்னு நம்புறேன் நான் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தாத்தா அப்பயும் அப்படிதான் இப்பயும் அப்படிதான்ப்பா, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு படிக்கிட்டு தான் கிடையாது. இங்க என்ன தோல்வி அப்படியே சொல்லுவேன். தாத்தா அதே பழக்கமா பிறந்த குழந்தைலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான். நம்மளும் விதவிதமாக வீடியோ போடுறோம். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல போடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. இதே மாதிரி நிறைய புதிய கண்டென்ட்லாம் போடுறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்க, ரொம்ப யூனிக்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் வினோதம் மாறிக்கிறேன். படத்துக்கோ இல்லை வேற இடத்துக்கோ போகணுன்றது நம்மளுக்கு இன்டென்ஷன் இல்லை. யூடியூபராக மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்போ பயங்கரமான கண்டென்ட் போடுற யூடியூபர், விதவிதமான கண்டென்ட் போடுற யூடியூபர், நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ற யூடியூபர், நேர்மையாக இருக்க யூடியூபர் அப்படின்ற எல்லா பேரையும் நல்லபடியாக நான் வாங்கணும். ஏன்னா அந்த நடிப்பு நம்மளுக்கு சுத்தமாக வராது. ஸோ நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் தான். ஓகே, இந்த வீடியோ என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் சிறப்பாக பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ போடுவேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாபாய் மக்களே. நன்றி, வணக்கம், பாபாய். சுகர் மாத்திரை போடணும்பா, கேர் ஆயிடுச்சு போட்டுமா, பாபாய்.